Taste the Daily. தூத்துக்குடியில் விடிய அரசின் மீன்வளத்துறையை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். விடியா திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதால் மீனவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மளிகை கடைக்காரருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 53 வயதான மளிகை கடை உரிமையாளர் அபுபக்கர் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புன்னை நகர் புனித லூர்து அன்னை தேவாலயத்தில் முன்னோர்களை அடக்கம் செய்த இடத்தில் மீண்டும் கல்லறை எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவாலயத்திற்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் உடல்களை அடக்கம் செய்ய போதிய இடம் இல்லாததால் பங்கு நிர்வாகத்தின் ஒரு தரப்பினர் பழைய கல்லறைகளை இடித்து புதிய கல்லறைகளை கட்ட முடிவு செய்தனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் அதனையும் மீறி சிலர் கல்லறை கட்ட முற்பட்டதால் பதற்றம் நிலவியது. திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தர விடியா திமுக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வல்லூர் மெயின் ரோட்டில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை சுற்றுப்புறத்தை சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். அங்கு நிரந்தர கட்டிடம் இல்லாததால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகள் வீணாகும் அவலம் ஏற்படுகிறது. பல கோடியில் பூங்கா அரங்கம் கட்ட திட்டம் வகுக்கும் திறனற்ற திமுக அரசு விவசாயிகள் விரோத அரசாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தியும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான பண பலன்களை உடனடியாக வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினர். எல்லா இடங்கள்லையும் அந்த கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது, அது நம்மக்கிட்ட இல்லை. அதே போல் ஈவன் பென்ஷன் 2024 ஜூனில் ரிட்டையர்ட் ஆனவங்க இன்ன வரைக்கும் பென்ஷன் வாங்காத இருக்காங்க. பென்ஷனே இல்லாமல் ஒரு சூழல் அவலநிலை இருக்கின்றது. ஸோ இது மாதிரியான மிக முக்கியமான இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு இதில் தலையிட்டு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இல்லையேல் அடுத்தடுத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக செயலிழந்து கிடக்கும் மின்தூக்கிகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தினமும் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறும் இந்த மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் 3 மின்தூக்கிகள் இருந்தும் பழுதின் காரணமாக ஒரு மின்தூக்கி மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் 3 மாடி கொண்ட அந்த கட்டிடத்தில் நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டு கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழைய பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜிபி பகுதியில் பழைய பிளாஸ்டிக், இரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கும் தனியார் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்க முயற்சித்தனர். இதில் 30 சென்ட் பரப்பளவு உள்ள கிடங்கில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.